பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. நமஸ்காரம், மீனாட்சிதாசன் பேசுறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 364 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பத்தி பார்த்துட்டு வரும். தில்லை ஆணித்திருமஞ்சன மகோற்சவத்தினுடைய 8ஆம் திருநாளான இன்று சுவாமி வெட்டுங்குதிரை வாகனத்திலே திருவீதி உலா வருதல். இந்த வெட்டுங்குதிரை வாகனங்கிறது இன்றைய நாள் விசேஷத்தினுடைய ஒரு சின்ன பார்ட்டு தான். ஆனா அதையும் செய்துதான் நாம் இன்றைக்கு அனுபவிக்க போறோம். ஆனா அந்த வெட்டுங்குதிரை வாகனம்ங்கிறது ஒரு சின்ன பார்ட் இன்றைக்கு. அதை தாண்டி பல பல விசேஷங்கள் இன்றைய நாள்ல அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு காலை நடை திறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு அர்த்தராத்திரி வரைக்கும், ஏன் நாளைக்கு காலையில வரைக்கும் வரிசையா பல விசேஷங்கள். அது ஒவ்வொன்றும் பார்த்தேன்னா வருஷத்துக்கே 1 நாள் 2 நாள் மட்டும்தான். அந்த அளவுக்கு முக்கியமான சில வைபவங்கள் இன்றைய நாள்ல ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது சிதம்பரத்துல. இவை அத்தனையும் நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். ஒரு சில கதைகளுடன் சேர்த்து முக்கியமா சிதம்பரத்திலேருந்து சுவாமி நமக்காக அனுப்பிச்ச அழகான பரிசுகளோடு சேர்த்து நாம் அனுபவிக்க போகிறோம். முசுக்குந்தன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். முதல்ல ஒரு கதை பார்ப்போம். முசுக்குந்தன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒருமுறை தேவர்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு போனான். ஏன்னா தேவேந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு முறை சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டைக்கு என்ன பண்றான், தேவேந்திரன் இந்த முசுக்குந்தனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். முசுக்குந்தனும் போய் அந்த தேவேந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சண்டையெல்லாம் வெற்றி பெற்று தருகிறான். உடனே உங்களுக்கு நமக்காக ஒருத்தர் வந்திருக்கார், நமக்காக வெற்றியெல்லாம் பெற்று கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே முசுக்குந்தனுக்கு பார்த்து தேவேந்திரன் கேட்கிறான், ஹே முசுக்குந்தா, உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன். ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு. தேவலோகம்ங்கிறது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே முசுக்குந்தன் சொல்றான், தேவேந்திரா, நான் இங்க உள்ள வரும்பொழுது, இந்த சபைக்குள்ள வரும்பொழுது பார்த்தேன், ஆச்சரியமான உன்னுடைய அந்த பூஜை அறையில ஒரு சுவாமி வச்சிருக்க. அந்த சுவாமி எப்படிப்பட்ட சுவாமின்னு எனக்கு தெரியும், அதை எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அந்த சுவாமி எப்படிப்பட்ட சுவாமினா, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவால் பூஜை பண்ணப்பட்ட சுவாமி. ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ஹிருதய கமலத்திலே வைத்து, தன்னுடைய திருமார்பிலே வைத்து பூஜை பண்ண சுவாமி அவர். அவர் என்ன எப்படிப்பட்ட சுவாமினா, அந்த மகாவிஷ்ணுவோடைய ஹிருதயத்துல அந்த மூச்சு காத்து விடுவார் தெரியுமா, அதுக்கு ஏற்றாற் போல் நடனம் புரிந்த சுவாமியாம். அஜபா அப்படின்னு சொல்லி இந்த நடனத்துக்கு பேர். அந்த நடனத்துக்கு அந்த மூச்சு காற்றுக்கு ஏற்றாற் போல நடனம் புரிந்த சுவாமி அவர். அவ்வளவு உயர்ந்த ஒரு சுவாமி. அதைத்தான் இந்திரனுக்கு கொடுத்து வச்சிருக்கா, இந்திரலோகத்துல இருக்குது. அவரை இங்க முசுக்குந்தன் கேட்கிறான். உடனே இந்திரன் பாக்குறான், என்னடா ஏதோ ஒரு போர்ல வெற்றி பெற்ற உடனே சுவாமியவே கேட்கிறானா, இவனை எப்படியா ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரி முசுக்குந்தா கண்டிப்பா தரேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி முசுக்குந்தனும் போயிட்டு வரான். அதுக்குள்ள இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, அன்றைக்கு இரவு தேவலோக சிற்பியை கூப்பிட்டு அந்த சுவாமியை போன்றே வேறு 306 சுவாமிகளை பண்ணி வச்சிடறான். மொத்தத்துல 7 ஆயிடுறதுக்கு. காலையில முசுக்குந்தன் பார்த்தா 7 சுவாமி இருக்க. உடனே இந்திரன் சொல்றான், ஏ முசுக்குந்தா, இந்த 7ல எது கரெக்டான ஒரிஜினலான சுவாமி நீ கண்டுபிடிச்சுக்கோ, அந்த சுவாமியை நீ எடுத்துட்டு போன அப்படின்னா உனக்கு அந்த சுவாமி தரேன், இல்லாட்டா அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில சுவாமியே பரமேஸ்வரனே என்ன பண்றாருன்னா, தான் ஒரிஜினல் திருமேனி ஐடென்டிக்கலா இருக்கு, 7 ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க பரமேஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா, முசுக்குந்தன் மீது கருணை கொண்டு, ஏன்னா முசுக்குந்தன் என்ன பண்றான்னு தன்னுடைய சுயநலத்துக்காக கேட்கல. அவன் என்ன சொல்றான், ஹே இந்திரா, உனக்குதான் இங்க பலவிதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கே, சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கிறதே, பூலோகத்திலான மக்கள்லாம் கஷ்டப்படுறா, அங்கதானே இந்த சுவாமி கருணை புரியணும், அவளுக்கு கருணை புரிஞ்சாதான் அது ஏற்றார் போல இருக்கும். ஏன்னா எல்லாமே இருக்கிற இடத்துல திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருந்தா அது வேஸ்ட் தானே.
எனவே இந்த சுவாமி பூலோகத்துக்கு வந்தா மக்கள் பயனடைவார்கள்னு கேட்டான், நல்ல எண்ணத்துலான்னு கேட்டான். அதனால பரமேஸ்வரனே கருணை விட்டு அந்த முசுகுந்தனுக்கு தான் ஒரிஜினல் திருமேனி யாருன்னு காமிக்கிறார். கரெக்டா முசுகுந்தன் அதை எடுத்துன்றான். உடனே தேவேந்திரன் தான் சொன்ன வாக்குப்படியே அந்த சுவாமிய முசுகுந்தன்ட்ட கொடுக்கறான். அதோட சேர்த்து மீதி 6 பேர் பண்ணா தெரியுமா, அந்த 6 சுவாமிகளையும் மொத்தமாக சேர்த்து அங்க முசுகுந்தனுக்கு கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்புறான். அந்த 7 பேரையும் தூக்கிண்டு வரான். முசுகுந்தன் 7 இடத்துல ஸ்தாபனம் பண்றான். அவள்தான் சப்த விடங்க ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி பூலோகத்துல அமைஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் இருக்கு 7 விடங்கங்கள். விடங்கம் அப்படின்னா, டங்கம்னா உளி, விடங்கம் அப்படின்னா உளியால் செதுக்கப்படாத சுவாமிகள் அப்படின்னு அர்த்தம். அதுல ஆதி விடங்கராக இவ அத்தனை பேருக்கு மூத்தவராக திருவாரூரே சுவாமி குடியிருக்கிறார். திருவாரூருங்கிறது ஆச்சரியமான க்ஷேத்திரம்.